திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி செட்டிலாப்பட்டு. குருநாதராய் வந்தவரை மாணிக்கவாசகர் பிரிந்தார். பிரிந்த போது அந்த பிரிவு தாங்க முடியவில்லை. பிரிவு தாங்காமையினாலே நான் செத்து போடணும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் செத்து போவதற்கு அவர் எண்ணுகிற போது சில நியாயங்கள் அவரை தடுக்கிறது. இந்த உடம்பு இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்ட உடம்புக்குள் இருக்கிற உயிரை நாம் மாய்த்துக் கொள்ளக் கூடாது. அது இறைவன் தான் அந்த வேலையை செய்யலாமே தவிர நாம் நம் உடம்பிலிருந்து உயிரை பிரிக்கூடாது. அதனால் நான் இன்னும் செத்து போகாம இருக்கிறேனே, இன்னும் செத்து போகாம இருக்கிறேனே, உன்னை பிரிஞ்சுட்டேனே என்று வருந்தி வருந்தி அழுவதுதான் இந்த 10 பாடல்லையும் வரப்போகுது. அதனால இது செட்டிலாப்பட்டு என்பதாக தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பிரிவாற்றாமையை கூறுகிறதே வரும். பொய்யனேன், பொய்மயமாயிருக்கிற அடியேன், அகம் நெக என் உள்ளம் உருகும்படியாக புகுந்து என் உள்ளத்துக்குள்ளே புகுந்தார். குருநாதரா வந்தவர் எதிரே மாணிக்கவாசகரை வச்சு அவருக்கு தீட்சை பண்ணினார். அப்புறம் யோக பயிற்சி கற்றுக் கொடுக்கிறார். யோக பயிற்சி கொடுக்கும்போது மூலாதாரத்திலிருந்து பிராணன் என்ற காற்றை மேலே எழுப்பணும். அப்போ ஒரு மாணவனாலே தானே அந்த பிராணன் என்ற காற்றை மூலாதாரத்தை மேலே ஏற்றுறதுக்கு வழி தெரியாது. அப்ப குருநாதர் என்ன பண்ணணும், தன் உடம்பில் இருந்த உயிரை எடுத்துக்கொண்டு மாணாக்கன் உடம்புக்குள்ள இவரும் போய், மாணாக்கன் உடம்புக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கு, இவர் உயிரும் அங்கே போய் இந்த மாணாக்கனுடைய உயிரை இந்த ஆச்சரியன் உயிர் பிடிச்சு அந்த மூலாதாரத்தில் நுழைய வச்சு அப்படி மேலே ஏத்துற, அப்படி கற்றுக் கொடுக்கிற. அதைத்தான் சொல்றார். அகம் நெக புகுந்து என் உடம்புக்குள்ளே துளையிட்டு புகுமாறு நீ யோக பயிற்சியினாலே புகுந்து வந்து அமுதூரும் புது மலர்கடலினை, அப்ப அமுதத்தை ஊன்றும்படியாகும் திருவடியை என்னுடைய புருவ மத்தியிலே காட்டினாய். காட்டிவிட்டு பிரிந்தும் பிறகு நீ பிரிந்து விட்டாய். புது மலர்கடல், புதிதா பூத்த தாமரை பூவை போன்ற உன் திருவடி, அந்த தாமரை மலர்ல என்ன ஊறுகிறது என்றால் புது அமுது ஊறும். அமுது ஊறும்படியான திருவடியை எனக்கு காட்டினாய். காட்டிவிட்டு பிறகு நீ கோலத்தை மறைச்சு கொண்டு போயிட்ட. இணையடி பிரிந்தும், உன்னுடைய திருவடியை பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன், இன்னும் நான் சாகாம இருக்கனே, அதனால்தான் செத்திலாப்பட்டு. உன்னை பிரிந்தும் இன்னும் சாகிலேன், செத்திலேன். கையனேன் வஞ்சகம் உடையவன், இன்னும் இதுவரையிலும் செத்திலேன், சாகாமல் இருக்கிறேன். ஒரு அன்புள்ளவர்கள் இறந்தால் மிக நெருக்கமான அன்புள்ளவர் தானே செத்து போறாங்க இந்த உலகத்தை. அதை சில இடத்துல பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப அன்புள்ளவரா இருந்தா மனைவி செத்தா கணவனும் செத்துடுறான், கணவன் செத்தா மனைவியும் செத்து போறாள். ஏதோ 1-2 நாள் இருந்து பிறகு அந்த வருத்தம் தாங்காமல் இறந்து போவதை பார்க்கிறோம். அது ரொம்ப தாங்க முடியாத அன்பு 2 பேருக்குள்ள உரைப்பு இருந்தால் அது நடக்கும். எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. அது மாதிரி இறைவனிடத்திலே மாணிக்கவாசகருக்கு உரைப்பான அன்பு இருந்திருக்குமானா அப்ப கணவன் கொண்டிருக்கிற குருநாதர் மறைஞ்ச போது மனைவி போல நாயகி பாவத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடியவராகிய இந்த மாணிக்கவாசகரும் இறந்து போயிருக்கணுமே, ஏன் இறக்குறேன்னு தன்னைத்தானே இந்த கேள்வி கேட்டுக்கிறார். நான் இன்னும் சாகலையே என்று. கையனே நின்னும் சக்தியிலேன் அந்தோ ஐயோ விழித்திரிந்து உள்ள கருத்தினை இழந்தேன். நான் கண்ணை விழிச்சுக்கிட்டே இருக்கிற போதே நீ மறைஞ்சு விட்டியப்பா. தூங்கும் போது திருடிட்டு போவான் உலகத்துல. ஆனா என் கண்ணு உன்னையே நீ எனக்கு பொருளா வந்து இந்த பொருளை நீயே மறைச்சுட்டு போட்டியே. அதான் விழித்திருந்தேயும், நான் கண்ணால் விழித்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிற இந்த நேரத்திலே என் உளக்கருத்தினை இழந்தேன். என் உள்ளத்துக்குள் கருத்தாய் வெளிப்பட்டு நின்ற அந்த பெருமானை நான் இழந்து விட்டேன். ஏன்னா அந்த கடவுள் என்ன பண்றாரு, குருநாதராய் வந்தவர் திருப்பெருந்துறையில அக்கரி தீர்த்தம்னு ஒரு குளம், அந்த குளத்துக்கு ஆட்சிட்டு போறார். அந்த குளத்துக்கு நடுவில் திடீரென்று ஒரு அக்னியை உண்டாகும்படி சொல்றாரு. ஒரு ஜோதி எழுது. தன்னோடு கூட இருந்த மற்ற மாணாக்கர் எல்லாம் பார்த்து நீங்க அந்த அக்னி ஜோதியில கலந்து போகணும். எல்லாரும் கலந்து விட்டாங்க. மாணிக்கவாசகரும் ஒரு 5-6 பேர் மட்டும் மீதி. இவங்கெல்லாம் தங்கி போனவங்க. அவங்களுக்கு இன்னும் இறைவன் திருவருள் சாதிக்கல, கொஞ்சம் உலகத்துல இருக்கணும்னு விட்டு விட்டார். அப்படி விட்டு விட்ட உடனே அந்த இறைவனும் அந்த ஜோதியில போய் மறைஞ்சிட்டான். அப்பதான் பாக்குறார், மத்தவங்க போனது பத்தி எனக்கு கவலை இல்ல, குருநாதர் இருக்காரு, நான் தைரியமா இருந்தேன். இப்ப குருநாதரும் ஜோதியில மறைஞ்சு விட்டாரு, என்ன பண்றதுன்னு சொல்லி எஞ்சி இருந்த சில பேர் என்ன பண்ணாங்க, மலையில ஏறி உருண்டாங்க, கடல்ல குதிச்சாங்க, நெருப்புல குதிச்சு உயிரை விட்டுட்டாங்க. ஆனா மாணிக்கவாசகர் அதை செய்யல. திண்வரை உருகிலேன் கடலடை பாயிலே, அது முன்னாடி திருச்சதகத்துல ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு.
அது மாதிரி நான் இன்னும் சாகல்லையே என்கிறேன். ஐயனே அரசே அருட்பெருங்கடலே, தலைவனே அரசனே கடலாயிருப்பவனே, அத்தனே எனக்கு தந்தையே, அயன்மார்க்கு அறி உண்ணா செய்ய மேனியனே, பிரமனும் திருமாலும் அறிய முடியாத சிவந்த நெருப்பு வடிவத்தை உடையவனே, செய்வகரியேன், இந்த உலகத்தை நான் என்ன செய்யறதுன்னே தெரியலே, திருப்பெருந்துறை மேவிய சிவனே, திருப்பெருந்துறையில் உள்ள பெருமானே. திருப்பெருந்துறை சிவனேன்னு வருது, இந்த பாட்டு திருப்பெருந்துறைன்னு மேல போட்டிருக்காங்க. அப்ப இந்த பாட்டுக்கும் மேல போட்டிருக்க குறிப்பும் சரியா இருக்கு. இதே மாதிரி இந்த கோயில் திருப்பதிகமும் இருந்திருக்கணும். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் பற்றியாரும் நின் மலரடி காணா மன்ன. இந்த உலகத்தில் இருக்கிற முனிவர்கள்லாம் என்ன பண்ணார்கள்? இறைவனை பார்க்கணும் காட்டுக்கு தவம் பண்ண போனார்கள். தவம் பண்ண போய் அங்க என்ன பண்ணார்கள்? ஒரு இடத்துல உட்கார்ந்தார். இருந்த இடத்த விட்டு அசையில கரையான் புத்து கட்ட ஆரம்பிச்சது. இவர் மேலெல்லாம் புத்து கட்டிது. இவர் உடம்பே மறைஞ்சு போச்சு. இவர் உடம்பு புத்துக்குள்ள இருக்கு. அது மாதிரி ஒரு முனிவர் இருந்தார். அவருக்குதான் வான்மீகின்னு பேர். வன்மீகம்னா கரையாம்புத்து. அந்த வன்மீகமான கரையாம்புத்துக்குள்ளே இருந்தவர் தவம் செய்தனாலே அவருக்கு வான்மீகின்னு பேர் வந்தது. அது மாதிரி ஆய்போனார்கள் சொல்றார். புற்றுமாய் கரையான் புத்தா சில பேர் உள்ள இருந்து மேலாம் கரையான் புத்து உண்டாக தவம் செய்கிறார். மரமாய் அவங்க உடம்புலேயே தலையிலேயே மரம் முளைச்சு போச்சு. மரமே ஆய் போனார்கள் சில பேர். புற்றுமாய் மரமாய் அப்படி போன பிறகு தவம் பண்றார்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள் எழுந்து ஞான் சாப்பிட வர மாட்டார்களா? அவனை சாப்பிட போக மாட்டார்கள். பின்ன என்னதான் சாப்பாடு? சுத்தி அவங்க உடம்பு சுத்தி காற்று இருக்க, காற்றை சுவாசம் பண்ணிக்குவாங்க, அதான் சாப்பாடு. எப்பா இப்ப மழை பெய்யுற மாதிரி அன்னைக்கு அவர்களிடத்துல நேர மழை பெய்ஞ்சு அப்படி கையால இருந்து ஒரு கை அந்த மழை தண்ணீரை குடிச்சுவாங்க. ஆகவே புனல் காலே உண்டியாய், தண்ணீரும் காற்றுமே தங்களுக்கு உணவாக அருந்தி, இந்த தவசிகளுடைய உணவு என்னதுன்னு சொல்ற. அண்டவானரும் பிறரும், தேவலோகத்தவர்களும் மற்ற பூலோகத்தில் இருக்கிறவர்களும் இப்படி தவஞ்செய்து வற்றி உடம்பெல்லாம் வற்றி போனார்கள், இழைச்சு போனார்கள். கடவுளை பார்க்க முடியும். இவ்வளவு செஞ்சும் கிடைச்சல இறைவன் வெளியில் வர மாட்டேங்கிறான். வற்றியார் நின்மலர் அடி காணா, அப்படி வற்றியாரும் வற்றி போனவர்களும் கூட உன் திருவடியை இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் நீ என்ன செய்தாய்? என்னையோர் வார்த்தை உட்படுத்து பற்றினாய். நான் திருப்பெருந்துறைக்கு வந்து குருநாதரா வந்து என்ன நீ வலை வீசி பிடிச்ச. என்ன வலை? ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையை சொல்லி என்னை அகப்படுத்தி விட்டார். எனக்கு செய்த உபதேசம் ஒரு சொல். என்னை ஓர் வார்த்தையுள், ஒரே ஒரு வார்த்தையினாலே உட்படுத்து அதன் உள்ளே புகுத்தி பற்றினாய், என்ன பிடித்து விட்டாய். இங்கே ஒரே ஒரு வார்த்தை என்பது பிரணவம். ஓம் என்று சொல்லுகிற ஒரு எழுத்து. அந்த ஓம் என்ற பிரணவத்தை வச்சே விளக்குனா எல்லா சைவ சித்தாந்தமும் உண்டு. அந்த ஓம் என்பதற்கு அதுதான் உரை கேட்கிறார். பிரம்மாவை போய் சுப்பிரமணிய கடவுள் ஓம்னு சொல்றிய, அந்த ஓம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. அவன் தெரியாம படிச்சுட்டான். ஓம் என்பது அகர உகர மகரம், நாதம் விந்து, அது அஞ்செழுத்தா விரியும். அஞ்செழுத்தா விரியும் போது அதுவே சிவாய நம என்று விரியும். அதுவே பஞ்சாட்சரமாகும். பஞ்சாட்சரத்துல தோற்றம், திதி, சம்ஹாரம், மறைப்பு, அப்புறம் திரோதம், அனுகிரகம்னு 5 தொழில் இருக்கு. இதுதான் சிவனுடைய வடிவம் என்று இந்த சிவாய நம என்பதே நடராஜ பெருமானுடைய வடிவம். அப்ப ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு உரை விளக்கம் செய்கிற போது சைவ சித்தாந்தம் முழுதுமே வந்து ஞானம் வந்துருது அவருக்கு. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி என்னை அதற்கு அர்த்தம் சொல்லி என்னை உன் வலையுள் சிக்க வைத்து விட்டார். அந்த ஓம் என்று சொல்லுகிற எழுத்துக்கே இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டாராம் அவர். என்னை ஓர் வார்த்தை உட்படுத்தி வார்த்தைக்கு உள்ளே என்னை சிக்க வைத்து பற்றி நாய் பிடித்து கொண்டு விட்டாய். பதையேன், இப்போ நீ பிரிஞ்ச போது நான் பதை விதைச்சிருக்கணும். ஐயோ, இவ்வளவு பெருமையான அர்த்தமெல்லாம் சொன்னவர் விட்டு போனாரேன், பதைச்சிருக்கணும். மனம் மிக உருகேன், மனத்தில் உருக்கம் இல்லை. பரிகிலேன், அதுக்காக பரிவு கொள்ளவில்லை, இரக்கம் கொள்ளவில்லை. பரியாவுடல் தன்னை, அழியாத உடலை இன்னும் தாங்கி இருக்கிறேன். செற்றிலேன், இந்த உயிர் போலன்னா அருவாள் எடுத்து வெட்டி இருக்கணும். செற்றுதல்னா செதுக்குதல். அப்படி சதைய தொண்டு துண்டா வெட்டியாவது செத்திருக்கணுமே. செற்றிலேன், இன்னும் திரிதருகின்றேன், இன்னும் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறேன். திரிதருகின்றேன், நடக்கிறேன். திருப்பெருந்துறை மேவிய சிவனே, புலைய நீனையும் பொருளன் நினைந்து, ரொம்ப கீழ்த்தரமான என்னையும் ஒரு பொருள் என்று நினைத்து நீ குருநாதராக வந்து ஆட்கொண்டாய். புலையன், புலால் உண்ணுகிறவன் புலையன், அதான் ஒரு பொருள். அந்த புலால் உண்ணுகிறவன் கீழ்பட்டவன்.
அப்படி கீழ்ப்பட்டவனாகிய என்னை ஒரு பொருளாக மதித்து நீ பெரியவன் என்று நினைத்து எனக்கு நீ இந்த அருள் செய்தாய். நினைந்து உன் அருள் புரிந்தனை திருவுருளை செய்தாய், ஞானம் அளித்தாய். புரிதலும் ஞானத்தை கொடுத்தவுடன் கழித்து நான் ரொம்ப கழிப்படைஞ்சு போனேன். ஆஹா, யாருக்கும் கிடைக்காத ஞானம், யாருக்கும் கிடைக்காத இந்த அமுதசாரை எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி இருமாந்து போய் தலைவிட நடக்க ஆரம்பித்தேன். தலையினால் நடந்தேன். தலையினால் நடந்தான். காலை கீழே வச்சு தலையை மேல வச்சு நடந்தா நேர்மையானது. தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கி விடுறது. காலால் நடக்காம தலையால நடக்கிறதுனா தலைகீழ போனேன்னு அர்த்தம். அதாவது முறை மாறி நடந்தேன். இந்த பெரிய ஒரு ஞானம் கிடைச்ச உடனே எனக்கு இருமாப்பு வந்தது. நான் தான் பெரிய ஞானி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு விட்டது என்பது போல எண்ணி நான் இருமாந்து போனேன். தலைகீழா நடக்க ஆரம்பித்தேன். தலையினால் நடந்தேன் விடைப்பாகா. விஷவத்தை ஓட்டுகிறவனே, சங்கரா இன்பத்தை செய்கிறவனே, எண்ணில் வானவர்க்கெல்லாம் நிலையனே. எண்ணில் அளவற்ற வானவர் தேவர்களுக்கு எல்லாம் நிலையன் இருப்பிடமாக இருக்கிறான். எல்லா தேவர்களுக்கும் இருப்பிடமானவன் அந்த இறைவன் தான். இறைவனுடைய ஆதாரத்தில் தான் எல்லா தேவர்களும் இருக்கிறார்கள். அலை நீர் விடம் உண்ட நித்தனே. விடம் உண்ட நித்தன், விடம் உண்டான் சிவபெருமான். அந்த விடம் எங்கிருந்து வந்தது? அலை நீர், அலை வீசுகின்ற கடல் நீரிலிருந்து வந்தது. அதனால்தான் அலை நீர் விடம். அலை வீசுகின்ற கடல் நீரிலிருந்து உண்டான விடம். அந்த விடத்தை சாப்பிட்டா, விடத்தை சாப்பிட்டா என்ன ஒருத்தன் செத்து போவான். இவன் சாகல, நித்தன் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான். நித்தன் என்றால் சாகாதவன், என்றைக்கும் இருக்கிறவன். அதான் விஷத்தை உண்டு சாகாதவன்கிறத இந்த வார்த்தைகளால் சொல்ற. அலை நீர் விடமுண்ட நித்தனே, அடையார் புறம் எரித்த சிலையனே. அடையார் பகைவர், பகைவரது முப்புறத்தை எரித்த வில் உடையவன். சிலையன் என்றால் நேர்மலையே வில்லாக உடையவனே. என்னை செத்திட பணியாய், நான் செத்துணுப்பா, நீ சாகாம கிடந்து தவிக்கிறேன், எனக்கு சாகணும், எனக்கு செத்து சாக்காடு உண்டு, எனக்கு சாக்காட்டை உண்டு பண்ணு, செத்திட நான் சாக பணியாய் எனக்கு ஒரு அருள் செய் அப்படின்னு கேட்டார். இது பொதுவாக பிரிந்தவர்கள் தனக்கு ஒரு பொருள் போய்விட்டதுன்னு சொன்னா அந்த பொருள் இழந்தமையினாலே நானும் செத்து போறேன் என்று நினைக்கிறது போல ஒரு நினைப்பில என்னையும் சாகவைன்னு கேட்டார். ஆனா அது அல்ல. அவர் செத்திட பணியாய் என்று சொன்னது என்னை சாகவை. நான் நான் என்று சொல்லுகிற நினைவு இருக்கிறதா, அந்த அகம்பாவம். நான் என்று நினைக்கிறது அகம் பாவம். அகம் என்றால் நான், பாவம் என்றால் பாவித்தல். நான் என்று நினைத்தல், எல்லாம் நானே என்று நினைக்கிற நினைப்பை எனக்கு சாகவை. அந்த நினைப்பை ஒழிச்சு நீதான் எல்லாம் என்ற பொருளை எனக்கு கொடு. நானே எல்லாம் என்று நினைக்கிறேன், அந்த அகம்பாவத்தை நீக்கி நீதான் எல்லாம் என்று சொல்லுகிற எண்ணத்தை எனக்கு உண்டு பண்ணு என்று கேட்கிறேன். என்னை செத்திடப்பணியாய், நான் என்ற அகம்பாவத்தை அழிப்பதற்கு எனக்கு அருள் செய்வாய். திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே, அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார். இந்த உலகத்திலே அன்பராக பலர் இருக்கிறார்கள், அன்புடையவர்களாக பலர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தவம் முயல்வார், தவம் செய்ய போகிறார்கள். இறைவனை காண வேண்டும் என்று அன்பர்கள் தவம் செய்ய போனார். தவம் முயல்வார் அயனும் ஆளும் மற்ற, அயன் பிரம்மா, மால் திருமால், மற்ற அவர்களுக்கு எதிரே அடலுரு மெழுகாம். அவர்களுக்கு எல்லாம் என்ன ஆகணும்? இறைவனை பற்றி நினைக்கிற போது நெருப்பில் பட்ட மெழுகு எப்படி உருதோ அது போல மனம் உருகணும். இறைவன் என்று சொன்ன உடனே மனம் உருகணும். நெருப்பை கண்டவுடன் அந்த மெழுகு உருவது போல சிவன் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அங்கே உருகணும். தென்னா என்னா முன்னம் ஈசே முழு ஒப்பாய். நெருப்பை காட்டி மெழுகு உருவது போல எப்போ தென்னான் என்று தென்னாவுடைய சிவனேன்னு முழுக்க சொல்லல. அவ தென்னான்னு ஆரம்பிச்சான், அதை கேட்ட உடனே அவ உருகிட்டாளாம். அப்ப அதுக்காக சொல்றேன், இந்த மனம் உருகுதுங்கிறதுக்கு இறைவன் பேரை கேட்ட மாத்திரத்திலேயே உருக வேண்டும். அதுக்கு முன்னேற இடத்துல ஒரு சான்று இருக்குன்னு காட்டுறேன். மாலும் மற்ற அழல் உரு மெழுகாம் என்பாராய் நிறைவரா நினைவார். அவர்களெல்லாம் நெருப்பில் பட்ட மெழுகை போல அப்படி உருகி என்பராய் என்பு போல ஆகி, உடம்பெல்லாம் எலும்புதான், தோல் சதை எல்லாம் உருகி ஓடி போச்சு, பத்தி போன உடம்போடு இருக்கிறார். என்பரால் நினைவார். அப்படி உன்னை நினைக்கிறார்கள் மற்றவர்கள். ஆனா நான் உன்னை நினைக்கிறேனா?
இல்லை. அதுக்காக சொல்ல வர்றாரு, இது ஓவ காட்டுறார். மற்றவர்கள்லாம் இறைவனை நினைக்கிறார்கள், நான் உன்னை நினைக்கவில்லை. என்பராய் நினைவார் எனை பலர், எத்தனையோ பல பேர். எனை என்றால் எத்தனை, எனை பலர் எத்தனையோ பல பேர், உன்னை நினைவார் எத்தனையோ பலர் நிற்க. அவர்களா ஒரு பக்கம் இருக்க, அவர் பக்கம் நீ போகல, அவரை விட்டுட்டு இங்கே வந்தாய். இங்கு என்னை எற்றினு காண்டாய், இங்க வந்து ஒன்றுக்கும் பற்றாத என்னை நீ எதற்காக குருநாதராய் வந்தாய், ஆண்டு கொண்டாய் என்று கேட்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு வினா. எத்தனையோ பேர் தவம் செய்கிறாங்க, அந்த தவம் செய்கிறவர்களிடத்துல இறைவன் போய் அவர்களுக்கு கருணை காட்டல. இந்த மாணிக்கவாசரிடத்துல வந்து இறைவன் கருணை காட்டினான். இது எனக்கு ஒன்றுக்கும் பற்றவனாச்சே, என் பக்கம் நீ வரலாமான்னு கேட்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு தாய் தனக்கிடத்துல 10 பிள்ளை இருந்தால் ஒழுங்கா நடக்கிற பிள்ளை இருக்கான்னு வச்சுங்க, அவன் என்ன செஞ்சான், சாப்பிட்டானா, படிச்சானான்னு அவரை பத்தி கேட்க மாட்டான். நல்ல பிள்ளையாச்சா படிச்சிருப்பான், தெவங்க சாப்பிட்டிருப்பான், அவனை பத்தி நினைக்க மாட்டான். ஒரு பையன் என்ன பண்ணுவான், படிக்க மாட்டான், சரியா சாப்பிட மாட்டான், விவகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப அவனை தான் கவனிக்கணும், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்லணும், அவனை புத்தகத்தை கொடுத்து படின்னு சொல்லணும், அவனை தான் திருத்தணும். ஆகவே கெட்டவன்ட்டு தான் அந்த தாய் வர்றாளே தவிர நல்லவன் பக்கம் போறதே இல்லை. அவன் தானா தெரியும், அதெல்லாம் ஊட்டி வளர்க்க வேண்டிய இல்ல, தானா வளர்ந்து வந்த பிள்ளை. இதைத்தான் ஊட்டி வளர்க்கணும்னு இந்த பிள்ளைகிட்ட தாய் வருவது போல இறைவன் இவர்களெல்லாம் தானே கடை தேடி விடுவார். நான் போய் அவரை சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களெல்லாம் நூலை படித்து நியாயமாக தவம் இருந்து முறையா வந்து கொண்டிருக்கிறதுனாலே இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா தானா மோட்சத்துக்கு வந்துருவாங்க. அவர்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இந்த மாணிக்கவாசகர் போன்ற உலகத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஒண்ணுமே தெரியாதவர்கள், இவர்களை கடை சேர்த்தணும். அதுக்காகத்தான் இங்கே மாண்டு சட்டை தாங்கி வருகிறார். பூலோகத்துக்கு அவன் வருவதன் நோக்கம், இங்க இருக்கிறவர்கள் தான் ரொம்ப அதமர்கள், கீழ்த்தரம் உள்ளவர்கள். தேவர்களா மேலே இருக்கிறவர், உயர்ந்தவர்கள். அவர்கள் தானாவே முன்னேறி விடுவார்கள் என்று அவர் பக்கம் போகலையா? இங்கு என்னை எற்றி நிற்க ஆண்டா, எதுக்காக ஆண்டான்னு கேள்வி கேட்டு நிறுத்திவிட்டார். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அவர் சொல்லல. இது ஏன் இறைவன் அவரை விட்டு இவர் ஆண்டார் என்பதற்கு இது வேறு விளக்கம். பண்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை, நான் எப்படி பொருத்தம் இல்லாதவன், நான் ரொம்ப இழிந்தவன்கிறதுக்கு விளக்கம் சொல்றேன் பாருங்கோ. என் சிந்தை, என் மனம் இருக்க, அந்த மனத்தை தனியா எடுத்து வச்சு நீங்க அப்படியே எக்ஸ்ரேல படம் எடுத்து பாத்தீங்கன்னா, பராய்ன்னு ஒரு மரம் இருக்கு, பராய் மரம். அந்த மரத்தை தலைவட்சம் திருப்பராய் துறைன்னு ஒரு ஊர். திருப்பராய் துறையில பராய் என்ற மரம் தலைவரிசம். அந்த மரத்தினுடைய அடிமரத்தை போய் பார்த்தா முண்டு முடிச்சுமா இருக்கும். அந்த மரத்தை வெட்டி விறகு உடைக்க முடியாது, அவ்வளவு மோசமான கணுவா உருண்டையா இருக்கு. அதான் முருடு. பல முடிச்சுக்களை உடைய, முருட்டுக்களை உடையதாகிய பராய் மரத்தை போல அவ்வளவு மோசமான முரட்டுத்தனம் உள்ளது என் மனம். வெறும் மரம்னு கூட சொல்ல முடியல, பராய் மரத்தை போல அவ்வளவு கொடுமையான திருக்கு முறுக்குகளை உடையது என்னுடைய மனம். வன் பராய், வன் வலிய பராய், பராய் மரத்தினது முருடுவுக்கும் அதில் இருக்கிற முடிச்சுக்களை ஒத்திருக்கும் என் சிந்தை. சரி போட்டு, கண் இருக்க, அது எப்படி? என்னுடைய கண் யாராவது கஷ்டப்பட்டா, ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே, ஒரு சொட்டு தண்ணி விடுமா? விடவே விடாது. இந்த கண்ணும் சரி, பக்கத்தில் இருக்கிற மரமும் சரி. ஒரு கஷ்டப்படுறவனுக்கு எதுக்கு மரம் பார்த்து அழுமோ? மரம் அப்படியே தான் நிற்கும். அதுபோல என்னுடைய கண்ணும் துக்கப்படுவாரை பார்த்து அழுவதே கிடையாது. மரம் கண், என்னுடைய கண் மரத்துக்கு சமானம். மரம் என்று சொல்வதற்கு பொருள் உணர்ச்சியற்றதுன்னு அர்த்தம். மரம் என்ற வார்த்தைக்கு மரத்து போனது மரம். மரத்தல் உணர்ச்சி அற்று போகுது. கைகால் மரத்து போச்சுன்னு சொல்றோம்ல, அப்ப என்ன அர்த்தம்? உணர்ச்சி அற்று போனதுன்னு அர்த்தம். உணர்ச்சி அற்று போறது தான் மரத்தல். அந்த செய்திதான் அந்த கிட்ட மரத்துக்கிட்ட இருக்கு, அதுக்கு உணர்ச்சி இல்லை. அந்த உணர்ச்சி இல்லாமையினாலுக்கு மரம்னு பேர் வச்சிருக்கிறோம். ஆகவே என் கண் மரம் என்றால் கண் உணர்ச்சி அற்ற, இறக்கத்தன்மை ஆகிய உணர்ச்சி இல்லாத மரம். கண் காது, அவன் கத்தி அழறான், கொஞ்சம் என்னடா சொல்றான்னு காது கொடுத்து கேட்குமா? கேட்காது. அது என் செவி இரும்பினும் வலிது, என்னுடைய காது இரும்பால் செய்த காது. இரும்பு ஏதாவது கேட்குமோ? கேட்காது. அது மாதிரி என்னுடைய மனம் ஒரு மரத்தினுடைய முருடு போல, என் கண் மரம் போல கருணை இல்லாதது, என்னுடைய காது இரும்பை போன்றது என்று சொல்றார். இப்படி மோசமாக இருக்கிறேன் நான். தென்பராய் துறையாய், திருப்பராய் துறையில் இருக்கிற பெருமானே என்று சொல்ல வர. ஏன்னா அந்த ஊர்லதான் பராய் மரம் இருக்கு. அதனால இந்த பராய்க்கு உவமை சொன்ன உடனே திருப்பராய் துறை அவருக்கு ஞாபகம் வந்துடுது. அந்த ஸ்தலம் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த ஸ்தலத்தின் பெயருமே இதில் சொல்றார்.
ஏன்னா பல ஊருக்கு சுத்திட்டு வர்றார். திருப்பெருந்துறையில கிளம்பினவர் பல ஊர் வர்ற வழியில திருப்பராய்த்துறையும் பார்க்கிறார், ஈங்கோய் மலையும் பார்க்கிறார். ஈங்கோய் மலையெல்லாம் சொல்றாரு இந்த நூல்ல, வேற வேற இடத்துல அந்த ஊர் பேரெல்லாம் வருது. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அப்படின்லாம் வருது. அப்ப அந்த பராய்த்துறை, திருச்சிராப்பள்ளி என்ற ஊர்கள் எல்லாம் அந்த மாதிரி அவர் போய் தலையாத்திரை போன ஊர்கள் அது சொல்றார். தென்பராய் துறையாய் சிவமே சிவலோகா, திருப்பெருந்துறை மேவிய சிவனே, திருப்பெருந்துறையில் இருக்கிற சிவபெருமானே, ஆட்டு தேவர் நம்பிதி ஒழித்து அன்பாலையனே என்று உன் அருள் வழி இருப்பேன். ஆட்டு தேவர் நம்பிதி ஒழித்து, ஆட்டுத்தேவர் இவங்க உரை என்ன பண்ணுகிறார்கள்? பரம்பொருளால் ஆட்டுவிக்கப்படுகிற பிரம்மா விஷ்ணு போன்ற தேவர்கள் அப்படின்னு உரை எழுதுகிறார். ஆட்டுத்தேவர் ஆட்டுவிக்கப்படும்படியான பரம்பொருளால் அதிர்ஷ்டித்து நடக்க வைக்கின்ற பிரம்மா விஷ்ணு ருத்ரனாகிய தேவர்கள். தம்பிதி ஒழித்து, அவர்கள் எனக்கு எடுக்கிற கட்டளையை மீறி, அவர்கள் எனக்கு சில கட்டளை இட்டிருக்கார்கள், அந்த கட்டளை எல்லாம் மீறி நான் என்ன பண்ணுகிறேன்? விதி ஒழித்து அன்பாலையனே என்று உன் அருள் வழி இருப்பேன். அன்பினாலே உன் பக்கம் நான் சார்ந்துட்டேன். அவர்கள் எனக்கிட்ட விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த காலத்துல லாட்டரி சீட்ல 8 லட்சம் பணம் வரும்னு வருது. இன்னொன்று என்ன பண்ணிருக்காங்க, பெரிய எனக்கு கஷ்டம் வரும்னு அந்த விதியில இருக்கு. இந்த கஷ்டத்தையும் நினைக்கல, லாட்டரி சீட்டையும் நான் நினைக்கல, நான் எல்லாத்தையும் விட்டு விட்டு சிவசிவான்னு அன்பால் ஒன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னோராக எனக்கு விதி தலையில எழுதுகின்ற, எனக்கு விதி அமைப்பவர்களாயிருப்பவருடைய விதியெல்லாம் நீக்கிவிட்டு எல்லாம் என் செயல் என்று அன்பால் உன்படிப்பட்டு இருக்கிறேன். அன்பாலையனே என்று உன் அருள் வழி இருப்பேன். உன் திருவருள் வழியே நான் நடந்து கொண்டிருக்கேன். எல்லாம் சிவன் செயல் சிவன் செயல் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இப்படி பார்த்தால் ஆட்டுத்தேவர் என்றால் பிரம்மத்தினாலே ஆட்டு வைக்கப்படுகிற பிரம்மா முதலிய தேவர்கள் பொருள். இன்னொரு பொருள், ஆட்டுத்தேவர் என்றால் என்னை ஆட்டி வைக்கிற இந்த பஞ்சபூதம். தேவர் என்றால் இப்ப உயிரை விட அதுதானே கெட்டியா இருக்குது. உயிர் கண்ணு சொல்றபடி கேட்குது, காது சொல்றபடிதான் கேட்குது. கண்ணை எதை பார்க்கணுங்கிறது அதுக்காக கிளம்பிடுறான். இவன் காதுல ஒரு கச்சேரி கேட்கணும்னு காது சொல்லிச்சா கிளம்பிடுறான். அப்போ காது கண்ணு வாய் சொல்லுகிறபடி இவன் நடக்கிறதுனால இவனுக்கு மேல அது தேவரா போடுது. ஆட்டு தேவர், என்ன ஆட்டி வைக்கின்ற இந்த பஞ்சபூதங்களாகிய தேவர்கள் தம் விதி ஒழித்து அவர்கள் எனக்கு போடுகிற உத்தரவை நான் நீக்கிவிட்டு, கண் பார்க்கணும்னு சொல்ல முடியாது போ அப்படி சொல்லிட்டு, காது கேட்கணும்னு சொன்னா அந்த கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதனுடைய கட்டளையை மறுத்துவிட்டு நான் உன்பக்கம் வந்தேன். அதான் புலனைந்தும் 5 களிறு 5 தொண்டர் 5 களிரும் அடக்கி, 5 யானைகளையும் அடக்கி நடத்துகிறார்கள் தொண்டர்கள் சொல்றமே. 5 களிறுகள் போகிற வழியில தான் போகாமல் அந்த களிரை தன் பக்கம் திருப்பி விடுறது. அது மாதிரி பொருள் செய்யும். அப்ப ஆட்டுத்தேவர் என்பது என்னை ஆட்டி வைக்கின்ற தேவரை ஒத்த பஞ்சபூதங்கள் எனக்கு தருகிற கட்டளையின்படி நடக்காமல் நான் உன் வழி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள் செய்யலாம். நாட்டுத்தேவர் நாடரும் பொருளே. நாட்டுத்தேவர், நாடு உலகம். உலகத்திலே தேவர் என்று சொல்லப்படுகிறவர் பிராமணர். பிராமணர்களுக்கு தேவர் என்ற ஒரு பெயர் உண்டு. அதனாலே நாட்டுத்தேவரும் நாடரும் பொருளே, பிராமணரும் கண்டுபிடிக்க முடியாத பெருமானே. அப்ப பிராமணன் மத்தனை இறைவனை கண்டுபிடிச்சு விடுவானா, மத்தவன்னா கண்டுபிடிக்க முடியாதா? இப்படி உரை இருக்கு. நாட்டுத்தேவர் என்பதற்கு நாடுனா உலகம், தேவர்னா ஏன்னா பூசூரர்னு ஒரு பேர் இருக்கு. பூலோகம், சுரர் தேவர். ஆக பூலோகத்து தேவர் என்ற பெயர் இருக்கிறதுனாலே நாட்டுத்தேவர் என்பதற்கு இவங்க என்ன உரை எழுதியிருக்கிறாங்க, பூலோகத்து தேவராகிய அந்தனரினாலும் காண முடியாத பெருமான். இப்ப அந்தனர்னா அவங்க மட்டும் கண்டு விடுவாருன்னு அர்த்தமா, மத்தவங்க காண முடியாதுன்னு அர்த்தமா? ஆகவே அதுக்கு அந்தனர்னு உரை இதன பொருள் சிறப்பே வராது. ஆக நாட்டுத்தேவர் என்பது வேறு ஏதோ ஒன்று நாம் பார்க்கணும். நாட்டுத்தேவரும் நாடரும் பொருள். நாட்டுத்தேவர் என்றால் நிலைநாட்டப்பட்ட தேவர்கள். பிரம்மா நீ விதிக்கு கடவுளாயிருந்து இறைவனால நாட்டி வைக்கப்பட்டுட்டான். இங்கதான் பிரம்மா விஷ்ணு. அங்க முதல்ல இருக்கிற ஆட்டுத்தேவர்ங்கிறது பஞ்சபூதம். அவர்களை பிரம்மா விஷ்ணு சொல்லக்கூடாது. நாட்டுத்தேவர் இறைவனாலே நிலைநாட்டப்பட்டவர். நீ பிரம்மாவாயிரு, நீ மகாவிஷ்ணுவாயிரு, நீ ருத்ரனாயிரு, நீ படைக்கணும், நீ காக்கணும், நீ அழிக்கணும் என்று நிலைநாட்டி வச்சிருக்கிறான் இறைவன். அந்த இறைவனால் நிலைநாட்டப்பட்ட அந்த தேவர்களாலும் இறைவனை காண முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு. பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் காண முடியாத இறைவன் சொன்னா பொருள் வரும். அதனால நாட்டுத்தேவர் என்பதற்கு அந்தணர்னு உரை எழுதுறதை விட இறைவனாலே பதவிகள் நாட்டி கொடுக்கப்பட்ட பிரம்மா முதலிய தேவர்களாலும் காண முடியாத பொருளே
நாதனே தலைவனே உன்னை பிரிவரா அருளை பிரிவுரா அருளை காட்டி உன்னை பிரிய முடியாது எம்மோன் சேர்ந்தே இருக்கிற திருவுருள் எனக்கு காட்டு. உன்னை பிரிவுரா அருளை காட்டி தேவனின் கடலினை காட்டி உன்னுடைய திருவடியை மோட்சத்தையும் எனக்கு காட்டி காய மாயத்தை கழித்து இந்த உடம்பு என்று சொல்கிற மாயா காரியத்தையும் என்னை விட்டு நீக்கி அருள் செய்யாய் எனக்கு திருவருள் புரிய வேண்டும். இறைவன் அருள் செய்கிறான்னா அதுதான் 3 விஷயம் செய்யறான். அந்த கடைசி நேரத்துல என்ன பண்ண போறான்? காய மாயத்தை கழி, இந்த உடம்பு என்ற மாயா காரியத்தை ஒழிச்சு உடம்புக்குள்ள இருந்து உயிரை தனியா எடுத்துக்கிட்டா போகணும். அதற்கு பிறகு கடலினை காட்டி அந்த உயிருக்கு மோட்சம் என்ற திருவடி கரையை காட்டும், திருவடியாய கரையை காட்டும். அதுக்கு பிறகு என்ன பண்ணும்? பிரிவுரா அருள், அந்த இன்பத்துல மூழ்கி பிரியாது அங்கேயே இருக்கின்ற பேரின்பத்தையும் காட்டும். அதுதான் மோட்சம். இந்த உடம்பில் இருந்த உயிரை பிரிக்கணும், அந்த உயிரை திருவடி கரைக்கு கொண்டு போகணும், திருவடியில இருக்கிற இன்பத்துக்குள்ள மூழ்கி அது பிரியாம அங்கேயே இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கணும். இந்த மூற்றையும் காட்டி அருள் செய்வாய். சேட்டை தேவர்தம் தேவர் வீரானே. இங்க ஒரு தேவர் வரார், சேட்டை தேவர். சேட்டை என்றதுக்கு 2 பொருள் சொல்லணும். அதாவது சேட்டைனா மூத்தவன் என்று ஒரு பொருள், சேட்டை என்றா குறும்புத்தனம் என்று ஒரு பொருள். இங்க சேட்டை தேவன்றா பெரிய தேவர்கள், பெரிய தேவர்க்கும் தேவனே. சேட்டை தேவர்தம் தேவர், பெரிய தேவர்க்கும் தேவனே. பெரிய தேவன்னா விஷ்ணுதான் மகாதேவன், பெரிய தேவன். அவனை விட பெரிய தேவன் நம்முடைய சிவபெருமான் தேவதேவன். அந்த பொருளை கொண்டு போலாம். அல்லது இந்த குறும்புகள் செய்து கொண்டிருக்கிற இருளன் காடன் மாறி இது போன்ற சிறு தெய்வங்கள் உலகத்தில் இருக்கு, அது சேட்டை பண்றது. அது குறும்புத்தனம் செய்கின்ற சேட்டைகள் செய்யும்படியான சிறு தெய்வங்களுக்கெல்லாம் மேலாகிய பெருந்தெய்வமே திருப்பெருந்துறை மேவிய சிவனை திருப்பெருந்துள்ள பெருமானே என்று கேட்கிற. அருக்கிலேன் உடலம் துணிபட, உடல் துணிபட அருக்கிலேன் என் உடம்பை 2ஆ துண்டாவின்படி நான் வெட்டில அருவார்கள். தீப்புக்கு ஆகிலேன், நெருப்புல விழுந்து அந்த சூட்டை அனுபவிக்கவில்லை. இரு வகை இவ் அருள் வகை அறியேன், திருவருள் வகை அறியேன், உன் திருவருளையும் எனக்கு கிடைக்கவில்லை. பொறுக்கிலேன் உடல், இனிமேல் இந்த உடம்பை என்னால் சுமந்திருக்க முடியாது, உடம்போடு நான் வாழ முடியாது. போக்கிடம் காணேன், நான் போவதற்கு வேறு இடமும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு எங்க போவேன்? நீ உலகத்துல என்ன உடம்போடு சேர்த்து கட்டி போட்டாச்சு. அதனால இந்த உலகத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நான் போவேன், இன்னொரு உலகத்துக்கு போங்கிறதெல்லாம் என்னால முடியாது. போக்கிடம் காணேன், போற்றி போற்றி இறைவனே வணக்கம் வணக்கம் இறைவனே. என் போர் விடைப்பாகனே இறக்கிலேன், இன்னும் நான் சாகவில்லை. இந்த இறக்கிலேன் என்ற சொல் திரும்ப திரும்ப வர்றதால் தான் இந்த பதிகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சித்திலாப்பத்துன்னு சொல்றேன். உன்னை பிரிந்து இனிதிருக்க, உன்னை பிரிந்து விட்டு நான் தனியாயிருக்க என் செய்கேன் இது செய்க என்றருளாய். நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி கஷ்டப்படுற இடத்துல என்னது செய்யினாலும் எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு போ. அங்கேருந்து வந்து இந்த உலகத்தை நீ உடம்போடு கொஞ்ச நாள் இருக்கணும், இருக்கிற வரல இந்த வேலையை செய் என்று ஏதாவது ஒரு உத்தரவாவது போனேன் என்று கேட்கிறேன். இது செய்க என்று அருளாய். சிறைக்கணே புனல் நிலவிய வயல் சூழ், சிறை அணை, சிறைக்கணே புனல் நிலவிய அணையில் தண்ணீர் தேக்கப்பட்ட வயல்களை உடைய திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை வயல் இருக்கு, வயலுக்கு தண்ணீர் பெயர்றதுக்காக ஆத்துல வருகிற தண்ணியை அணை கட்டி தேக்கி இருக்கிறார்கள் என்று சொல்றேன். சிறைக்கணே புனல் நிலவிய, அணையிலே புனல் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டதான வயல்களையும் உடையதான திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துரைக்கு பெருமான். மாயனே மறிகடல் விடம் உண்டவானவா, மாயனே இன்னதென்று அறியப்படாத மாயத்தில் இருப்பவன், மாயம் அறிய முடியாத நிலை. மறிகடல் விடம் உண்டவானவா, அலை மறிதல் என்றால் அலை வீசுதல், அலை சுருண்டு விழுந்த கதையிலிருந்து வந்த விஷத்தை உண்டவனே வானவா தேவனே. மணிகண்டத்தம் அமுதே, அப்படி விஷத்தை உண்டதனாலே கண்டம் கருத்து போனவனே. நாயினே உன்னை நினைவும் மாட்டேன், நான் உன்னை நினைக்கிறதே இல்லை. நமசிவாய என்று உன் அடிபணியா பேயனாயினும் நான் உன் திருவடி வணங்கணும். வணங்கும்போது என்ன சொல்லி வணங்கியிருக்கணும்? நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லணுமே. நமச்சிவாயன்னு சொல்லி நான் உன் திருவடியை ஒரு நாள் கூட வணங்கலையே. நமச்சிவாய என்று உன் அடிபணியா பேயன், உன் திருவடியை வணங்காத ஒரு பேயன். சரிகாட்டாய் இப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் திருவருள்
திருவடி நெறியை காட்டுவாயாக. பிறையுளாஞ்சடை பெற்றகனேயோ பிறையணிந்த சடையுடையவனே ஜெயனாகி நின்று அலறுவதோ உன்னை நான் விட்டு பிரிஞ்சு இடத்தில் இருந்து இப்படி அழுதுட்டு இருக்கிறது உனக்கு அழகா என்றெல்லாம் கேட்கிறேன். போது சேரையன் பொருகடல் கிடந்த பிரம்மா விஷ்ணு போது சேர் அயன் தாமரை பூவில் உட்கார்ந்திருக்கிற அயனாகிய பிரம்மதேவன் பொருகடல் கிடந்த அலை வீசும் கடல்ல படுத்திருக்கிறவன் அவன் திருமான். ஆகவே திருமாலும் பிரம்மனே இந்த வார்த்தையாரை சொன்னார். புரந்தராதிகள் இந்திரன் முதலியவர் பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலியவர்கள் நிற்க அவர்களுக்கு அருள் செய்யாமல் மற்ற என்னிடத்துல வந்து கோதுவாட்டி குறைகள் காட்டி என்னை கோதுவாட்டி குறைகள் காட்டி. அந்த கோதுமாட்டி என்பதற்கு பொருளாது குற்றம் நீக்கிங்கிற பொருள் அல்லைங்க. கோதும் ஆட்டி என்னை குதூகலமாக்கி என்ன பக்கத்துல வந்து எனக்கு பெரிய ஒரு குதூகலத்தை உண்டு பண்ணி அப்புறம் ஒரு திருவடியையும் காட்டி விட்டார். கோதுவா ஆட்டி எனக்கு ஒரு குதூகலத்தை உண்டு பண்ணி குறைகள் காட்டி உன் திருவடியையும் காண்பித்தார். குறிக்கொள் என்று இந்த திருவடியை குறிப்பாக ஏற்றுக்கொள். இதைத்தான் நீ லட்சியமாக பெற வேண்டும். திருவடியை காட்டி என்ன சொன்னால் குறிக்கோள், இதை குறிச்சுக்கப்பா புட்பா போட்டு அடி போட்டு இதை குறிச்சுக்கா கொடுக்கிறார். கடவுள் திருவடியை காட்டி இதான் ஒரு குறிக்கோள், இதை தெரிச்சுவா வைக்கிறாதேன்னு சொல்லி கொடுத்தார். குறிக்கோள் என்று என் தொண்டரில் கூப்பிட்டாய் என்று காட்டி ஒரு அடியாரோட அடியார என்னை சொல்லக்கூடாதோ ஏன் இன்னொரு வரலாம் செய்ய மாட்டேங்கிறேன். யாது செய்வதென்றிருந்தனன் மருந்தே நான் என்ன செய்யறது தெரியாமல் இப்ப தனியா கிடக்கிறனே மருந்தே பிறவிக்கு மருந்தானவனே அரியனே இடர்படுவதும் இனிதோ உனக்கு அரியவனாயிருந்து துன்பப்படுவது ஒரு நியாயமா? துன்பப்படுவது உனக்கு இனிதான், உனக்கு இனிதான் என்ன கஷ்டப்படுத்துக்கு உனக்கு சீதவார் உடல் நிலவிய வயல் சூழ் உலர்ந்த தண்ணீர் பரவிய வயல்களையுடைய திருப்பெருந்துள்ள பெருமானி கேட்டார். ஞானம் இந்திரன் நான் முகன்வானவர் நிற்க. ஞானம் இந்த உலகத்தில் பல பெரியவர். இந்திரன் தேவேந்திரன், நான்முகன் பிரம்மா, வானவர் தேவலோகத்தில் இருக்கிற மற்ற தேவர்கள் நிற்க. இவர்களுக்கெல்லாம் அருள் செய்யாமல் அத்தனை பேரையும் ஒதுக்கிவிட்டு மத்திய அணையினயன்று என்னை மட்டும் விரும்பிக்க வருதிய இனிதாண்டாய் எனக்கு இப்படி திருவடி காட்டி ஆண்டு கொண்டாய். காலனார் உயிர் கொண்ட பூங்கடலாய் யமனது உயிரை பறித்த திருவடியை உடையவனே. இறைவனுடைய திருவடிய துரோகமா பேசுறார். மற்ற இடத்துலாம் திருவடி இன்பமயமானது சங்கமல போது தேவர்கள் தலையிலே சூடி கொண்டிருக்கிற பூக்கொண்ட திருவடினவரு இங்க யம உயிரை பறிச்சுட்டு ஒரு திருவடி, யமன் உயிரே படித்து கொண்ட திருவடியாச்சுன்னு அந்த உயிரை பறிச்சுன்னு சொன்னா ஒரு நல்ல அடைய முடியாது, நல்ல அறுவடை அல்ல. இருந்தாலும் யாருடைய உயிரை பறித்து பார்க்கும்போது சரியாகும். காலனார் உயிர் பறித்த திருவடி, காலனாய் கொண்ட பூங்கடலாய் கங்கையாய் தலையிலே கங்கை அணிந்தவனே, அங்கி தங்கிய கையாய் நெருப்பை தாங்கிய கையை உடையவனே, மாலும் கோலமிட்டு அலரும் அம்மலர்க்கே. திருமாலும் அதை பார்க்க வேண்டும், திருவடியை பார்க்கணும் 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 அழுது கொண்டிருக்கிறான். அவன் எந்த திருவடி மலருக்கு அழுகிறானோ அதே திருமலை தான் நானும் கேட்கிறேன். எனக்கு மாலும் கோலமிட்டு அலரும் அம்மலர்க்கே மரக்கனேனையும் வந்திடம் பணியாய் மரம் போன்ற கண்ணை உடையவன். சொன்னார் மரக்கன் பராய் ஒன்று போன்ற சிந்தை, அப்புறம் காதி இரும்பு மாதிரி அதுல ஒண்ணு மட்டும் வச்சுட்டார். மரக்கண் மரம் போன்ற இறக்கமற்ற கண்ணுடைய எண்ணையும் வந்திடப்படியால் நம் திருவடிக்கு வரும்படி எனக்கு அனுகிறது. செயல் நீளமும் நிறவிய வயல் சூழ் செயல் மீன்கள் நீலோர் பல பூக்கள் எல்லாம் கலந்து வாழும்படியான வயல் சூழ்ந்த ஒரு பெருந்துறை அதில் இருக்கிறது. அடித்து வந்து எனக்கு ஆலை என்றி அச்சந்தீர்த்தன் என்ன பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பரியும் முருகேன். எனக்கு குருநாதனாக வந்து அடித்து எனக்கிடத்துல கருணை காட்டி வந்து என்னை நெருங்கி வந்து எனக்கு ஆதாரம் என்றால் ஆஹா உனக்கு என்ன வந்துச்சு என்ன கஷ்டம் அப்படின்னு கிட்ட வந்து கேட்டான். கடவுள் சுக்கப்படுகிறவரை பார்த்தா உனக்கு என்னப்பா வந்துச்சு, ஏன் வந்துச்சா, என்ன ஆச்சு, கால் அடிவா கையில் அடிவா ஏன் கடிச்சுட்டான் அதே துக்கப்படுவரிடத்துல போய் பேசுவோம் என்று சொல்லி நான் ஒரு இறக்க உணர்வை காட்டுறோமே, அது போல இறைவன் வந்து இறக்கம் காட்டுவாங்க. ஆஹா என்று இந்த இறக்க குறிப்பை அச்சம் தீர்த்து பயப்படாதே என்று சொல்லி என் அருள் பெருங்கடலில் என் அருளாகிய கடலிலே திளைத்தும் திளைக்க வைத்தார். தேக்கியும் அங்கே கடக்கும்படி செய்தார். பருகியும் அதை குடிக்க வைத்தார். உருகேன் ஆனா இன்னும் மனம் மாட்டேன். இவ்வளவெல்லாம் பக்குவப்படுத்தியும் இன்னும் என் மனம் பக்குவம்
உருவமுடையவில்லை. திருப்பெருந்துறை வீவிய சிவனே வளைக்கையானோடு, வளைக்கையான் வளையை கையிலே உடையவன், வளையல கையில போட்டிருக்கிறவன், யாரு வளையல கையில போட்டிருக்கிறவன் திருமால். திருமால் சிவனுக்கு மனைவி இல்லையா? திருமால் மனைவின்னு சொன்னா மனைவி கையில வளையத்தான் போட்டிருப்பா, அதனால வளைக்கையான். இன்னொரு ஒரு வளைனா சங்கு, சங்கை கையிலேயே அட்டிருக்கிறவன் வளைக்கையான். சிலேடையில பேசுறாரு வளைக்கையான், வளை என்ற சங்கை கையில் என்றே திருமால், வளையலை அணிந்த கையுடையவன் என திருமால் ஸ்ரீகாகம். திருமால் அம்பிகையினுடைய ஒரு பட்சம். ஆனால் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனாட்சி அப்படி சுவாமிகள் சொன்னார். திருமாலை தவிர வேறு மனைவி சிவனுக்கு கிடையாது. சிவனுடைய மனைவி யாருன்னா திருமால் தான். திருமால் தான் பார்வதி, பார்வதி தான் திருமால். பார்வதியும் பச்சையா இருக்கா, திருமாலும் பச்சையா இருக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே அவளா, ரெண்டு பேரும் அண்ணன். திருமால் அண்ணன் அவன் தங்க. ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் பிறந்தவர்கள், ரெண்டரையா உலகத்தில் பிறந்தவர்கள். அதுபோல சிவனும் லட்சுமியும் ஒரே சமயத்தில் பிறந்தார். சிவனுக்கு தங்கை லட்சுமி. அதனால சிவன் தான் தங்கையை திருமால் கொடுத்தார், திருமால் தங்கையை இவர் ரெண்டு பேரும் புராண ரீதி. இந்த புராண கதைப்படி நான் போனோம்னா இப்படி ஒரு கருத்துல நான் வரோம். வளைக்கையானோடு வளையல் அணிந்த கையை உடையவனாகிய திருமாலுக்கு அல்லது சங்கேந்திய கையா மலரையன், மலர்ல இருக்கிற திருமால் அறியாவானவர், இவரை அறியாத பெருமானி. மலை மாதுவாக, மலை மாது உமாதேவி, மலைக்கு பெண், மாதுதான் மகள், மலை பெற்ற மாது உமாதேவி. உமாதேவிக்கு உமாதேவியே ஒரு பாகத்திலே உடையவனே. கழிப்பல மிக கலங்கி பின்றி, அந்த உலக கழிப்பிலே அதிகமாக கிடைத்து உன்னை அறியாமல் இப்பொழுது கலங்கத்துக்கு உள்ளாகியிருக்கிறேன். கைலை மாமலை மேவிய கடவுளை, திருக்கையிலாயத்தில் எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீருத்தரனாகிய பெருமானே, என்னையே காப்பாற்ற வேண்டும் என்றவர் கேட்டுக் கொள்கிறார். இந்த அளவிலே சித்தனாற்பத்தி என்பதை திறக்கிறேன்.